பிடிமண் பிடிமண் எடுத்து கோயில் எழுப்புவது, விழா எடுப்பது என்பது நம்ம பாருங்க எப்பவுமே காலங்காலமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்று. ஒரு பகுதியில் வசிக்கிற மக்களோட குலதெய்வத்தை நீண்ட தூரத்துலேருந்து இன்னொரு பகுதிக்கு நம்ம போகும்போது அந்த தெய்வத்தை நாள்தோறும் நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி, அந்த தொலைவு நம்மளுக்கு இடையூறாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி, நம்ம குலதெய்வத்தின் அமைந்திருக்கும் நிலத்தோட மண்ணை எடுத்து கோயில் எழுப்பி அல்லது வழிபாடு அல்லது விழா நடத்தி அதற்கு ஒரு நடைமுறையை உருவாக்குறது தான் பிடிமண். அதாவது குலதெய்வத்தை வணங்க செல்லும் போது விபூதியோ சந்தனமோ இல்லை என்றால் அங்கிருக்கும் மண்ணை எடுத்து பூசினாலே அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று சொல்லுவாங்க. ஏன்னா மண்ணுக்கும் நமக்கும் இருக்கும் பந்தம் அங்கிருந்து தான் ஆரம்பமே செய்யுது. இடம்பெயர்ந்தவர்கள், அதாவது ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கு போனவங்க தங்க வசதிக்காக பிடிமண் எடுத்து கோயில் கட்டுவாங்க. நம்முடைய வசதிக்காக குலதெய்வ கோவிலிருந்து மண் எடுத்து இங்கே கோவில் கட்டினால் சாமி கண்டிப்பாக இருக்குமா? அதாவது நம்ம கோயில பிடிமண் எடுத்துட்டு வரோம். அதை எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, நம்ம கோயில் இப்போ ஒரு கோயிலில் பிடிமண் எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா எங்களோட சாமியோட சக்தி உங்களோட வந்துடும், அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நம்ம கோயில் கட்டிக்கணும்னா எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்ட பார்த்தா மாரநாடு கருப்புசாமி கோயிலை பிடிமண் எடுத்துகிட்டு விருதுநகர் மாவட்டம் சின்ன பேராளியில் ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. அவங்க குலதெய்வம் கும்பிட்றவங்க. அதே மாதிரி திருப்புவனம் போறகாய், அதாவது மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மாரநாடு கருப்பசாமி கோயில் இருக்கு. இங்கேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், அங்கேயும் மாரநாடு கருப்பசாமி. அங்கேயும் எப்படி போச்சு அப்படின்னா, நமக்கு வந்தது ஒரு இடமா தான் இருக்கும். அதாவது இப்போ வந்துச்சுன்னா மாரநாடு கருப்பசாமி மாரநாட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த குலதெய்வத்தை கும்பிட்றவங்க அந்த குலதெய்வத்து கோயிலில் அந்த கோயிலோட வாசலில் நம்ம எத்தனை அடி கோபுரம் கட்ட போகிறோமோ, எத்தனை அடி சாமிக்கு செலவைக்க போகிறோமோ அதை கணக்கு பண்ணி, இல்லை நம்ம எந்த மாதிரி சாமிக்கு இது கட்ட போகிறோம், அதாவது கோயில் எழுப்ப போகிறோம், அதை பொறுத்து நம்ம அந்த கோயிலோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில், அதாவது கோயிலோட வளாகத்தில் கோயிலுக்கு முன்னாடி அந்த மாதிரி எடுக்கலாம். ஒவ்வொரு குலதெய்வ கோயிலில் என்ன பண்ணுவாங்க, சாமி சிலை மட்டும் இருக்கும் ஒரு திண்டில், அது கீழே அப்படியே நம்ம நார்மலாக இருக்கும்போது மண் தரையாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம கோயில்கிட்டயே போய் எடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கோயிலில் என்ன ஃபேவர் பிளாக் பதிச்சிருவோம், டைல்ஸ் ஒட்டிடுவோம். கோயிலோட வெளிப்பகுதி, அதாவது காம்பவுண்ட் அவுட்டரில் தான் நம்மளுக்கு ஏதாச்சும் மண் அந்த மாதிரி தெரியும். அப்படிங்கும்போது நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ குலதெய்வத்தை கோயிலோட மண் இப்போ கிடைக்கல, உங்களுக்கு வளாகத்தில் தான் ஏதோ ஒரு இடத்துல சின்ன கேப் இருந்துச்சு, அந்த இடத்துல இருந்து அள்ளிட்டோம் அப்படின்னா ஒரு 3 கைப்பிடி மண் எடுக்கிறோம். அந்த மண்ணை எடுத்துகிட்டு கொண்டு போய், இப்போ உங்களுக்கு திருட்டுத்தனமாக எடுக்கிறது வேற, ஒரு கோயிலோட பூசாரியோட இல்லைன்னா அந்த கோயில் நிர்வாகத்தில் அனுமதி பெற்று எடுக்கிறது வேற. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை ஒவ்வொரு தெய்வத்தை நான் தூக்கிட்டுனா அந்த ஊருக்காரங்க என்னை எடுக்க விட மாட்டாங்க, அவங்க சாமியோட சக்தி போயிடும், அப்போ எனக்கு அந்த தெய்வம் வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் அதை நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, திருட்டுத்தனமாக எடுப்பாங்க. அப்படி திருட்டுத்தனமாக எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கோயிலோட எல்லைகளை போய் நல்லா நம்பட்டியை வச்சு வெட்டி அடிப்பகுதி அந்த 3 கைப்பிடி அள்ளி அதை மஞ்சள் துணியில் சுத்த மஞ்சள், அதாவது நல்ல மஞ்சளை அரைச்சி அம்மியில் அரைச்சி அதில் துணியில் நனைச்சி அந்த துணியை கொண்டு போய் நல்லா காய வச்சுட்டு அந்த துணியில் தான் அந்த பிடிமண் அள்ளணும். பிடிமண் அள்ளும் போது நம்ம சுத்தபத்தமாக இருந்தாலும், தப்பான ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தோம்னா கூட, இல்லை ஒரு நான்வெஜ், அதாவது அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ண, சைவம் சாப்பிட்டு சுத்த பூஜை இருந்து நம்ம ரொம்ப மௌன பூஜை அதிகமாக இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் பிடிமண் எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு காப்பு கட்டி விரதம் இருக்கிற மாதிரி இருந்து அதுக்குன்னு தனியாக இருந்து போனீங்கன்னா தான் அந்த சாமி நீங்கள் எடுத்து வரும்போது உங்களோட கூட வரும். இல்லைன்னா பிடிமண் எடுக்கும்போது அந்த சாமி இவனே சுத்தம் இல்லை, இவனோட நான் எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு உங்களோட வராது, அந்த நீங்கள் கட்டுற கோயிலும் எழும்பாது. அதனால் பிடிமண் எடுக்க போகிறோம், இல்லை ஒரு கோயிலேருந்து தெரியாமல் எடுக்க போகிறோம்னா முன்னக்கூடிய நல்ல ஒரு 11 நாள் 20 நாள் 21 நாள் அந்த மாதிரி விரதம் இருந்து போனீங்கன்னா அந்த பிடிமண் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னு இல்லாத மாதிரி நம்ம போனோம்னா கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி கிடைச்சாலும் அந்த தெய்வம் வராது. அதனால சொல்கிறேன். அப்போ அந்த மண்ணை எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் துணியில் அந்த மண்ணை கொட்டி 3 கைப்பிடி கொட்டி அதை நல்லா 3 முடிச்சு போட்டு, அந்த முடிச்சு
எடுத்து நம்ம தெய்வத்து மேலே, அதாவது நேர் வழியில் நம்ம எடுக்க போகிறோம்னா அந்த தெய்வத்தோட காலடியில் வச்சு பூஜை பண்ணி, உன்னோட ஆலயம் இந்த இடத்துல எழும்பப்போது, நீ இந்த மண்ணா வந்து எங்களை வந்து வாழ வைக்கணும், இல்லை இந்த கோயில் எழுப்பி தரணும் அப்படின்னு ஒரு வாக்கு மாதிரி சொல்லி பூஜையை பண்ணி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை வந்து எந்த இடத்திலுமே வைக்கவே கூடாது. நீங்கள் எங்கே எடுக்கிறீங்க, இப்போ நான் வந்து இந்த ஊரில் எடுக்கிறேன் அப்படின்னா, இதே இந்த ஊரில் இந்த கோயில் எடுக்கிறேன்னா உங்கள் ஊரில் இந்த கோயில் எந்த இடத்துல கட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த இடத்த இதில் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த சாமி இறங்கிடும். இல்லை நீங்கள் போகிற வழியிலே இடையிலே என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு இடம் வீட்டில் வச்சுட்டு போவோம், இல்லை பூஜையில் வச்சு நாளை காலையில் கொண்டு வைப்போம். நைட்டு எத்தனை மணியாக இருந்தாலும் சரி, அது 1 மணியாக இருந்தாலும் சரி, 2 மணியாக சரி, நேராக உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அந்த கோயில்லையே வச்சுருங்க. எந்த இடத்துல கோயில் கட்ட போகிறீங்களோ அங்கே வைக்கிறது ரொம்ப நன்மை. ஏன்னா நேராக அங்கேருந்து வர தெய்வம் அங்கே போய் இறங்கிருச்சுன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து கோயில் வேலைகள் வந்து சரசரசன்னு நடந்து நம்ம வந்து அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அது மாதிரி குலதெய்வத்தோட மண்ணுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. மண்ணால் தான் நம்மளோட வரலாறு, நம்மளோட நாகரிகமே, பண்பாடு எல்லாமே மண்ணை தொட்டு தான் வரும். ஏன்னா இந்த மண்ணில் இந்த விவசாயம் போடுறோம் அப்படின்றது, இந்த மண்ணுக்கு இந்த தெய்வம் வந்து காவல் காக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது. மண்ணிலையும் நம்மளுக்கு வந்து பொண்ணும் இருக்குது, பொருளும் இருக்குது, நம்மளுக்கு தேவையான பக்தி இருக்குது, நாகரிக வளர்ச்சி எல்லாமே மண்ணை சார்ந்தது தான் தமிழர்களோட பண்பாடு. அப்படிப்பட்ட மண்ணை அப்போ கட்டி பண்ண பிடிச்ச மண்ணை தான் சாமியை வழிபட்டுருக்காங்க. அப்போ அந்த பிடிச்ச மண்ணுக்கே அவ்வளோ சக்தி இருக்குது. இப்போல்லாம் நம்ம வந்து பிடிமண்ணாக மாற்றிட்டோம். ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு எடுத்துணும். இந்த மாதிரி பிடிமண் எடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணி அதை நம்ம குலதெய்வத்தை வந்து நம்மளோட எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை வந்து நம்மளுக்கு பிடிச்ச தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்திட்ட வந்து நீங்கள் வந்து போகும்போது அந்த தெய்வத்திட்டையும் ஒரு முறையிட்டு சொல்லிட்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் இதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு கூட நின்று நீ தான் காத்து தரணும், நான் உன்னை இங்கே வந்து வணங்க முடியாது, என் எல்லைக்கு எனக்கு நீ இத்தனை கோயில் பூசை வாங்குற, எனக்கும் ஒரு பூசை வாங்கிக்க, என் கோயிலையும் வந்து என் கலரிலையும் வந்து என் கச்சை எடுத்து ஆடிக்க, என் கலரிலையும் உனக்கு ஒரு பூசை எடுத்துக்க அப்படின்னு தெய்வத்தை வந்து நம்ம சொல்லி கூட்டிகிட்டு போகிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் எந்த நேரம் வந்து அந்த தெய்வத்தை வந்து உறுதியாக கண்டிஷனாக, அதாவது ஒரு கட்டுக்கோப்பம் அழைக்கிறீங்களோ கண்டிப்பான முறையில் அந்த தெய்வம் வந்து அந்த இறக்கும். ஏன்னா அவங்களோட அந்த கூப்பிடும் முறை அப்படி. ஏன்னா தெய்வத்தை வந்து ஒருத்தன் பேசி அழைப்பான், ஒருத்தன் என்ன பண்ணுவான், சாதாரண ஒரு மனுஷன் போல கூப்பிடுவான், ஒருத்தன் திட்டுவான். தெய்வத்தை வந்து என்ன பண்ணுவான், தெய்வத்தை சாதாரண மனுஷன் மாதிரி இப்படி பேசுற அப்படி பேசுற அப்படின்னு நம்ம சாதாரணமாக பேசுவோம். மரலாடிக்கிட்ட ஒரு பூசாரியோ ஒரு கேள்வி கேட்குறாருன்னா, நீ இப்படி சொல்றிய அப்படி இப்படின்னு வாப்போன்னு தான் பேசுவாங்க. தெய்வத்திட்ட பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்க, சாதாரண ஒரு மனுஷன்ட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு, வழக்கம் அப்படி தான். கருப்பனே ஆடா கருப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த உரிமையை அந்த தெய்வம் வந்து கொடுத்துருக்கு. நம்ம மண்ணில் நமக்கு காவலை வாழ்ந்த தெய்வங்கள், நமது முன்னோர்களை நம்ம வந்து போடா வாடான்னு சொல்லி அழைக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம வந்து அது சரியான முறையில், அதாவது ஒழுங்கான முறையில் அழைக்கிறதுனால அதுலேருந்து பிரச்சனை கிடையாது. அதனால் பிடிமண் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட குலதெய்வத்தையும் கண்டிப்பான முறையில் நேர் வழியில் நின்று கூப்பிட்டுவாங்க. கண்டிப்பாக அந்த குலதெய்வம் வந்து உங்களோட கோயிலில் வந்து இறங்கி உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை இடர்பாடுகளையும் எடுத்து வீசி எறியும். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு குலதெய்வ சந்தேக பதிவில் சந்திப்போம்.